அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு தற்போது பிறக்க இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும் என்பதனை பற்றி தற்போது உங்களிடம் விளக்கமாக கூற உள்ளேன். மீன ராசி, மீனம், பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்தரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி மீனராசி. மீனத்தில் பிறந்த உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனி நடக்கிறது. 7.5 சனியில் ஜென்ம சனி நடப்பதால் உங்களது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். சனி ஒரு நீதி கிரகமாகும். நீங்கள் எந்த ஒரு செயல் மேற்கொள்கின்ற பொழுதும் சட்டத்துக்கு உட்பட்டு நடந்தால் எந்தவித பிரச்சனையிலும் உங்களுக்கு ஏற்படாது. நீங்கள் ஏதாவது ஒரு தவறு செய்தால் அதனை தண்டிக்கக்கூடிய கிரகமாக சனி பகவான் இருப்பார். அதனால் எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு செயல்பட்டால் தேவையற்ற நெருக்கடிகளை சமாளிக்க முடியும். பொதுவாக 7.5 சனியில் ஜென்ம சனி நடக்கின்ற பொழுது உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களது ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தருவது போல மனைவி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் தருவது நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. அடுத்து குறிப்பாக உங்களுக்கு தொழில், வியாபாரம் ஆகிய விஷயங்களில் தேவையில்லாத ஒரு பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படலாம். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். 7.5 சனி என்றாலே பொதுவாக சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் கடன்கள் ஏற்படும். கடன்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் கடன் வாங்காமல் இருப்பது நல்லது. அப்படி கடன் வாங்கக்கூடிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டால் அதனை உங்கள் பேரில் மேற்கொள்ளாமல் மனைவி அல்லது பிள்ளைகள் பேரில் மேற்கொள்வது மிக மிக நல்லது. உங்கள் பேரில் கடன் வாங்குவதை விட யார் குடும்ப உறுப்பினர்களில் யாருடைய கிரகமைப்பு நல்லா இருக்குதோ அவங்க பேரில் கடன் வாங்குறது ரொம்ப நல்லது. பொதுவாக கடன் வாங்கினால் 7.5 சனி காலங்களில் அந்த கடன் அதிகரிக்கும். அதனால் கடன்களை குறைத்து கொள்வது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் அகலக்கால் வைக்காமல் எதிலும் சற்று சிக்கனத்தோடு செயல்படுவது நல்லது. அடுத்து குறிப்பாக 7ஆம் வீட்டை சனி பார்ப்பார் என்பதால் கணவன் மனைவி இடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். கௌரவம் பார்க்காமல் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. இந்த 2026ஆம் ஆண்டில் உங்களுக்கு 7.5 சனி நடைபெற்றாலும் இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் கேது பகவான் சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பாகும். கேது 6இல் சஞ்சரிப்பதால் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக இந்த ஆண்டு தொடக்கத்தில் முதல் 5 மாத காலங்கள் குரு பகவான் 4இல் சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்பதால் தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முதல் 5 மாத காலங்கள் சற்று நெருக்கடியில் இருந்தாலும் 2/6/2026க்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் படிப்படியான வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. 7.5 சனி நடக்கக்கூடிய இந்த ஆண்டில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4இல் சஞ்சரிப்பதால் தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முதல் 5 மாத காலங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பையும் உதாசீனப்படுத்தாமல் நீங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் 7.5 சனி நடைபெற்றாலும் 2/6/2026க்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கின்ற பொழுது பொதுவாக கோச்சாரத்தில் குரு பகவான் 5இல் சஞ்சரிப்பது சிறப்பு. அதுவும் உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 5இல் உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்ற பொழுது 2/6/2026க்கு பிறகு தொழில், வியாபாரம் ஆகிய விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றமும் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்புகளும் சிக்கல்கள் குறையக்கூடிய அமைப்புகளும் தேக்க நிலை விலகி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய அமைப்புகளும் மறைமுக எதிர்ப்புகள் குறையக்கூடிய அமைப்புகளும் உண்டாக்கும். அதுபோல உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்திவிட்டு வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துவிட்டு நீங்கள் உங்களுடைய பணியில் கவனம் செலுத்தினால் கண்டிப்பாக ஜூனுக்கு பிறகு வேலைவாய்ப்பு ரீதியாக ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டு, நல்ல முன்னேற்றங்கள், பதவி உயர்வுகளை அடையக்கூடிய அமைப்புகளும் விரும்பிய இடமாற்றங்களை பெறக்கூடிய ஒரு யோகங்களும் உண்டாகும்.
2026ஆம் ஆண்டில் முதல் 5 மாதங்கள் சற்று நெருக்கடியாக இருந்தாலும் ஜூன் 2க்கு பிறகு தொழில் ரீதியாகவும் வேலைவாய்ப்பு ரீதியாகவும் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. 2026ஆம் ஆண்டில் தொடக்கத்தில் ஒரு சுபகாரிய முயற்சிகளில் ஒரு சில இடையூறுகள் இருந்தாலும் ஜூன் 2க்கு பிறகு திருமண சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகள், அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அடுத்து குறிப்பாக உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு சிறு பிரச்சனைகள்லாம் கூட கொஞ்சம் விலகி ஜூன் 2க்கு பிறகு எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இந்த 2026ஆம் ஆண்டில் முதல் 5 மாத காலங்கள் மட்டும் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருந்துவிட்டு ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு நெருங்கியவர்களை அனுசரித்து சென்று விட்டால் ஜூன் 2க்கு பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு 5இல் சஞ்சரிக்கின்ற பொழுது எல்லா வகையிலும் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு ஆண்டாக 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு இருக்கும். இந்த 2026ஆம் ஆண்டில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, எதிலும் ஆண்டு முதல் 5 மாத காலங்களில் மட்டும் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. நேயர்களே, இதுவரை 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை உங்களிடம் கூறினேன். நன்றி, வணக்கம்.